வெல்கம் பேக் டு கோவில்படி சமையல். இன்றைக்கி நம்ம கோவில்படி சமையலில் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், அது மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேம்மா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சு வரணும். காஞ்சு வரவும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேம்மா. இப்போ நல்லா கடுகு பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேம்மா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறேம்மா. இப்போ நல்லா வெங்காயம் வெந்து வரணுமா, நல்லா ப்ரௌன் கலரில் வரணுமா, அந்தளவுக்கு வெங்காயத்தை நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்கம்மா. இப்போ வெங்காயம் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேம்மா. நீங்கள் உங்களுக்கு உரப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா கொஞ்சம் மிளகா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாமா. இந்த மிளகா கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கும், அதனால் 2 ஆட் பண்ணுறேம்மா. இப்போ 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேம்மா, அதை ஆட் பண்ணிக்கிறேம்மா. கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணணுமா, அப்போ தான் கொஞ்சம் அந்த தக்காளி குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. நல்லா தக்காளியை இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி கொஞ்சம் வெந்து வருது. அந்த நேரத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேம்மா. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டுருங்கம்மா. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுமா. நல்லா தக்காளி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சுமா. உங்களுக்கு கொஞ்சம் தக்காளி குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா, கிரேவிலாம் இல்லாமல் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா. நான் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேம்மா. அது உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாமா. இன்னும் கொஞ்சமாக, அதாவது லைட்டாக ஆட் பண்ணுறேம்மா. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டேன், அதனால் இப்போ நான் உப்பு போடலாமா. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டேம்மா. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்து வந்துடணும். இப்போ லைட்டாக இப்போ தான் கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கம்மா. இந்த பதம் தான் சரியான பதம். இந்த டயத்தில் இந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இது போல் பல வீடியோக்கள் தெரிந்து கொள்ள இப்போவே கோவில்படி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரம் பிரின்சி.